சதுர்த்தி நன்னாள். தள்ளி போய்கொண்டே இருக்கும் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறவும், நடக்கவே நடக்காது என நாம் நினைத்த காரியங்கள் கூட நிறைவேறுவதற்கும் நாம் கேட்க வேண்டிய, கூற வேண்டிய எளிய ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப அற்புதமானது. நம்முடைய தீராத கடன் கஷ்டம் அனைத்தையும் தீர்க்க வல்லது. நினைத்த காரியம் நடக்க வேண்டும், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உண்டு. ஆனால் சிலருக்கு எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும், அல்லது துவங்கும் காரியங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தினால் தள்ளி போய்கொண்டே இருக்கும். கைகூடி வரப்போகும் நேரத்தில் கூட சில சமயம் நடக்காமல் போய்விடும். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தடை தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருப்பதால் சில காரியங்கள் இனி நடக்கவே நடக்காது என்ற முடிவிற்கு கூட வந்திருப்போம். இதற்கு வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களே காரணம் என்று சொல்லப்படுகிறது. எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் பெருகினால் தானாக நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தடைகள் அனைத்தும் விலகுவதற்கு முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை இப்படி வழிபட வேண்டும். இந்த ஸ்தோத்திரத்தை கூற வேண்டும். காலையில் சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் உள்ள விநாயகர் படம் அல்லது விக்கிரகத்திற்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் தொட்டு பொட்டு வைத்து அவர் முன் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து, அது நெய் தீபமாகவோ நல்லெண்ணெய் தீபமாகவோ இருக்கலாம், ஏற்றி வைத்து விட்டு விநாயகப் பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை முடிந்தால் கூறுங்கள். முடியாதவர்கள் ஒரு முறை கேளுங்கள். கட்டாயம் கேட்டாலே கைமேல் பலன் தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரமாக இது உள்ளது. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பேரு தாரித்ய தகன கணபதி ஸ்தோத்திரம் என்பதாக பெயர். ஸ்ரீ கணபதி ஸ்தோத்திரம் சுவர்ணவர்ண சுந்தரம் சிதை கதந்த பந்துரம் கிரஹீத பாசகாங்குஷம் வரப்பிரதாபயப்பிரதம் சதுர்புஜம் த்ரிலோச்சனம் புஜங்கமோபவீதினம் பிரபுல்லவாரிதாசனம் பஜாமி சிந்துரானனம் கிரீடஹார குண்டலம் பிரதீப்த பாகுபூஷணம் பிரச்சண்ட ரத்ன கங்கணம் பிரசோபிதாங்கிரியஷ்டிகம் பிரபாத சூரிய சுந்தராம்பரத்வய பிரதாரிணம் சரயலஹேது நூபுரம் பிரசோபிதாங்கிரி பங்கஜம் சுவர்ண தண்ட மண்டித பிரச்சண்ட சாரு சாமரம் ரிக பிரதீர்ண சுந்தரம் யுகக்ஷணம் பிரமோதிதம் கவீந்திர சித்த ரஞ்சகம் மகாவிபத்தி பஞ்சகம் சடக்ஷரஸ்வரூபிணம் பஜே கஜேந்திர ரூபிணம் விரிஞ்சி விஷ்ணு வந்திதம் விரூபலோச்சனஸ்துதிம் கிரீஷதர்ஷனேச்சயா சமர்ப்பிதம் பராசயா நிரந்தரம் சுராசுரை சபுத்ரவாமலோச்சனை மகாமகேஷ்டமிஷ்டகர்மசு பஜாமி துந்திலம் மதௌகளுப்த சஞ்சலார்க்க மஞ்சுகுஞ்சிதாரவம் பிரபுத்த சித்தரஞ்சகம் பிரமோத கர்ணசாலகம் அனன்ய பக்தி மாணவம் பிரச்சண்ட முக்திதாயகம் நமாமி நித்யமாதரேன வக்ரதுண்ட நாயகம் தாரித்ய வித்ராவணமாசு காமதம் ஸ்தோத்ரம் படேதே தஜஸ்ரமாதராத் புத்ரீ கலத்ரஸ்வஜனேஷு மைத்ரீ புமான் வவேதேக வரப்பிரசாதாத். இது ஸ்ரீமத் சங்கராச்சாரிய விரச்சிதம் ஸ்ரீ கணபதி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இந்த ஸ்தோத்திரத்தை முடிந்தால் ஒரு முறை பாராயணம் செய்தோ அல்லது ஒரு முறை கேட்டோ இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு டம்ளர் காய்ச்சிய பசும்பால் இருந்தால் அந்த பசும்பாலை விநாயகருக்கு நைவேத்தியமாக வைத்து பூஜையை நிறைவு செய்து பிரசாதத்தை அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். கட்டாயம் கைமேல் பலன் கிடைக்கும். வேண்டும் வரங்களை தருவதால் வர சதுர்த்தி என்பதாக பெயர். மேலும் அது குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில் வருவது மிகவும் சிறப்பு. தீராத கடன்கள் அனைத்தும் தீருவது உறுதி என்ற கருத்தோடு தெரியாத பேருக்கு பகிருங்கள். அவர்களும் பயனட்டும் கூறி